Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. மொத்தம் 4 டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் 4 டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நம்ம வந்து 8 பூ செய்யலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பீசஸாக கட் பண்ண போகிறோம். 4 டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நம்ம 8 பூ செஞ்சிடலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. டிஷ்யூ பேப்பர்ன்றனால கிழிஞ்சிரும். பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் ஒரு இதில் செஞ்சு காமிக்கிறேன். இதையும் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கட் பண்ண பீசஸில் நம்ம பூ செய்ய போகிறோம். இதை வந்து ஜிக்ஸாக்ல இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. ஜிக்ஸாக்காக பொறுமையாக மடிச்சுக்கோங்க குட்டி குட்டியாக. அப்போ தான் பூ அழகாக வரும். மடிச்சுட்டு ஒரு சின்ன கம்பி எடுத்து அதை வந்து சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, பேப்பர் கிழிஞ்சிரும். ஏன்னா டிஷ்யூ பேப்பர் ரொம்ப லேஸாக இருக்கனால கிழிஞ்சிரும். அந்த மாதிரி பொறுமையாக பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பக்கத்தை மட்டும் நல்லா பிடிச்சி கலர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 சைடுக்கும் நம்ம கலர் பண்ணோம். கலர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கலர் பண்ணுங்கள். இல்லைனா அந்த பேப்பர் ஊறி கிழிஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு சைடும் கலர் பண்ணிக்கிறேன். பொறுமையாகவே கலர் பண்ணுங்கள். இந்த பூ செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா டிஷ்யூ பேப்பர்ன்றனால நம்ம லைட்டாக பிடிச்சி இழுத்தாலுமே அது கிழிஞ்சி பூ வீணாக போயிடும். கலர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி அதில் 4 இது இருக்குது. அந்த 4 இதையும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். கை வச்சு பொறுமையாக இப்படி பண்ணோனாலே அது வந்துடும். இதே மாதிரி பொறுமையாக அந்த 4 பெட்டல்ஸையும் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சைடு நம்ம பண்ணிட்டோம். இது பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ ஒரு சைடு எடுத்தாச்சு, இன்னொரு சைடு இப்போ பண்ண போகிறோம். இன்னொரு சைடும் இதே மாதிரி எடுத்தாச்சு. நான் பண்ணுற மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்க்கறதுக்கு அழகான ஒரு பூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. பார்க்கவே பூ மாதிரி அழகாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து ப்ளூ கலரில் பண்ண போகிறேன். கலர் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும். இப்போ அடுத்து ப்ளூ கலர். நான் ஒரு 3 கலரில் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு பிங்க் பிடிச்சா நீங்கள் எல்லா பூவுமே பிங்க்கில் கூட பண்ணிக்கலாம். ப்ளூ பிடிச்சா எல்லா பூவும் நீங்கள் ப்ளூவில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லாட்டி என்ன மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் கலரில் கூட பண்ணிக்கலாம். இந்த பூ வந்து நீங்கள் செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேனா நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி ஏதாவது குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். இல்லாட்டி ஸ்கூலில் வந்து வேஸ்ட் திங்ஸ் வச்சு ஏதாவது பூவோ ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் நீங்கள் இந்த பூவை செஞ்சு கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்காவது பர்த்டே இல்லாட்டி அம்மா அப்பா வெட்டிங் டேனா கூட இந்த பூ நீங்கள் செஞ்சு கொத்தா கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அடுத்தது வந்து க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த கம்பி மேலே நம்ம கம் போட்டு சுற்ற போகிறோம். கம்பி ரொம்ப மெலிசாக இருக்கனால சுற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கம் லைட்டாக போட்டு நான் பண்ணுற மாதிரி பொறுமையாக சுற்றுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். அது இந்த மாதிரி பொறுமையாக சுற்றிட்டு கம்பி மாதிரி மெலிசாக சுற்றுங்க. பட்டையாக சுற்றிட்டிங்கன்னா உருவி வந்துடும். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அது வந்து பூவோட தண்டு மாதிரி இருக்கும். பூவோட காம்பில் அந்த காம்பு மாதிரி இருக்கும் மெலிசாக. இந்த மாதிரி போட்டுட்டு கடைசியிலையும் கம் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஏதாவது பேப்பர் நின்றுச்சுன்னா அது வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து காம்பில் ஒரு பூ இருக்க மாதிரியே இருக்குது. அதே மாதிரி நான் மற்ற பூக்களும் செஞ்சு காமிக்கிறேன். இந்த பூவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அடுத்து ப்ளூ கலர், அடுத்து ஸ்கை ப்ளூ கலர் பூ. 3 பூ செஞ்சாச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து வீடு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கோ இதை வச்சுக்கலாம். இல்லாட்டி உங்கள் அம்மா அப்பா வெட்டிங் டேக்கும் கொடுக்கலாம்.